ஹாய் எல்லோரும் எப்படி இருக்கிறீங்க? நான் இன்றைக்கி வீடியோவில் காட்ட போகிறது அன்பாக்சிங் வீடியோ ஒன்று. இன்றைக்கி நான் கிச்சனுக்கு தேவையான சில பொருட்கள் வாங்க வேண்டியிருந்துச்சு. அதனால் கோவில்பட்டி அபான்ஸுக்கு போயிருந்தேன். அங்கே பார்த்திங்கன்னா எக்கச்சக்கமான ஐட்டங்கள் இருந்துச்சு. எது எடுக்கிறதுன்னு தெரியாமல் இருந்துச்சு. இப்போ நாங்கள் இங்கே தேவையான பொருட்களை மட்டும் தான் வாங்கியிருக்கேன். இங்கே பார்த்திங்கன்னா ஒரு சொப்பர் ஒன்று வாங்கியிருக்கேன். இந்த சொப் பண்ணுறதுல வெங்காயம், தக்காளி, பச்சை மிளகாய் போட்டு சொப் பண்ணலாம். இல்லாட்டி கீரை வகைகளை கட் பண்ணிக்கிறலாம். காய்கறி எதாவது வச்சு கட் பண்ணலாம். சலடுக்கு தேவையானதெல்லாம் போட்டு கட் பண்ணிக்கிறலாம். இது எனக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு சொல்லி இதை நான் வாங்கிக்கிட்டேன். 2 கலர்ஸ் இருந்துச்சு, ஒரு ப்ளூ ஒன்று பர்பிள் ஒன்று. நான் வந்து அந்த பர்பிள் கலர் தான் எடுத்திருக்கேன். இன்னொரு பிராண்டும் இருந்துச்சு. அந்த பிராண்டை விட இந்த பிராண்ட் வந்து நல்லா நீடித்து வேலை செய்யும். அதனால் இதை வாங்கிக்கிட்டேன். கழுவுறதுக்கெலாம் ஈஸியாக இருக்கும். அடுத்தது வந்து ஒரு ஆயில் பாட்டில் ஒன்று. இந்த ஆயில் பாட்டில் பார்த்தீங்கன்னு சொன்னால் நார்மலாக பாட்டில் கிளாஸில் தான் வரும். இதை பார்த்திங்கன்னா சில்வரில் வந்திருக்குது. இது ப்ரைஸ் வந்து 1000க்கு குறைவாக தான் இருந்துச்சு. ரொம்பவும் சீப்பாக இருக்குது. அதோட இது மிச்ச நாளைக்கு யூஸ் பண்ணிக்கிறலாம். அடுத்த பொருள் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒரு ரைஸ் குக்கர் ஒன்று வாங்கியிருக்கேன். என்கிட்ட ரைஸ் குக்கர் ஒன்று இல்லை. சாதாரணமாக ஒரு பொட்டில் தான் நான் வந்து சோறு சமைச்சிக்கிறது. சாப்பிட்றதுக்கு கொஞ்சம் லேட்டாக விட்டால் சோறு ஆறி போயிடும், சுட சுட இருக்காது. இந்த மாதிரி ரைஸ் குக்கரில் வச்சுட்டா நம்மளுக்கு தேவையான நேரம் சாப்பிட்டுக்கிறலாம். நான் மைண்டில் நினச்சி வச்சுருந்தேன் ரைஸ் குக்கர் வாங்குறேன்னா இந்த மாதிரி ஒரு ரைஸ் குக்கர் தான் வாங்கணும்னு சொல்லி. அதே மாதிரி எனக்கு அங்கே கிடச்சிச்சு. இந்த ரைஸ் குக்கரை பார்த்தீங்கன்னு சொன்னால் உள்ளுக்கு வந்து ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலால் செஞ்சது தான். இது புதுசாக வந்திருக்கு. அலுமினியத்தில் செஞ்ச ரைஸ் குக்கரும் இருந்துச்சு. ஆனால் அலுமினியத்தில் சூடான சாப்பாடு செஞ்சு சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லி சொல்கிறாங்க. வயிறு சம்மந்தமான பிரச்சனைகள், ஈரல் சம்மந்தமான பிரச்சனைகள், கேன்சர் கூட வரத்துக்கு சான்ஸ் இருக்குதுன்னு சொல்கிறாங்க. அதனால் இது புதுசாக வந்திருக்க இந்த பிராண்ட் வந்து ரொம்பவே நல்லா இருக்குது. இது எனக்கு பிடிச்சிருந்துச்சி. நான்ஸ்டிக்லேயும் ரைஸ் குக்கர் இருந்துச்சு. நான்ஸ்டிக்கும் இப்போ யூஸ் பண்ண வேணான்னு தான் சொல்கிறாங்க. இந்த கலரை பார்த்திங்கன்னா வெளியே வந்து நல்லா கருப்பு கலரில் இருக்குது. நல்லா க்ளீனாக வச்சுக்கிறலாம். இது ஒரு சின்ன கப்பும் கொடுக்குறாங்க, மெஷர்மெண்ட் கப் ஒன்று. பிளாஸ்டிக் ஸ்பூனும் இருக்குது. நான் பிளாஸ்டிக் ஸ்பூன் யூஸ் பண்ண மாட்டேன். அதுக்கு இந்த ரைஸ் குக்கர் வந்து 1.8 லிட்டர் கெப்பாசிட்டி இருக்குது. ஸோ உங்களுக்கு இந்த மாதிரி ஐடியா இருந்துச்சுன்னு சொன்னால் இந்த மாதிரி ஒரு ரைஸ் குக்கரை தெரிவு செஞ்சுக்கிறேங்க. ரொம்பவே நல்லாயிருக்கும். இன்றைக்கி நான் முதல் முறையாக இதில் பால் சோறு செய்ய போகிறேன். அதுக்கு சைட் டிஷ் வந்து மாசி சம்பளம். இந்த கிச்சன் பார்த்திங்கன்னா கொஞ்சம் சின்ன கிச்சன் தான். இது ஓப்பன் கிச்சன் இருக்குது. இப்போ நிறைய சாமானங்கள்லாம் வைக்க முடியாது. இப்போ நான் வந்து இதெல்லாம் கொஞ்சம் சோப் போட்டு நல்லா கழுவிட்டேன். பால் சோறு செய்கிறதுக்கு அரிசியை ஊற வச்சுருந்தேன். அதையும் போட்டு வச்சு தேவையான அளவு தண்ணியும் போட்டு ஃபஸ்ட்டுக்கு வேக வச்சுட்டு அதுக்கு பிறகு தான் தேங்காய் பால் சேர்க்கணும். இது வைக்கிறதுக்கு முதல்ல நல்லா கீழே அடியே தண்ணி இல்லாமல் துடைச்சிட்டு தான் வைக்கணும். அப்போ தான் நீண்ட காலத்துக்கு பாவிக்கலாம். இப்போ இதில் ஆவி வருது. தண்ணி வந்து மேலே வரத்துக்கு நிறைய சான்ஸ் இருக்குது. ஓட்டை சின்னதாக தான் இருக்குது. இப்போ நான் என்ன செய்ய போகிறேன், அந்த மூடியை கொஞ்சம் இந்த மாதிரி ஓப்பன் பண்ணி வைக்க போகிறேன். அப்போ தண்ணி வந்து பொங்கி கீழே விழாது. பொங்கிச்சின்னு சொன்னால் சட்டியெல்லாம் வீணாக போய்ட்டுரும். இப்போ இந்த மாதிரி ஓப்பன் பண்ணி வச்சனால தண்ணி கொட்டலை. இப்போ நான் இதுக்கு தேவையான கட்டிப்பால் எடுத்துட்டேன். அதுக்கு உப்பும் சேர்த்து இப்போ நான் கட்டிப்பாலை சேர்க்க போகிறேன். சேர்த்துட்டு குக் மோடில் போட்டு திரும்ப வேக வைக்கணும். இன்றைக்கி நல்லா வந்திருக்கு கிரிபாத். அதுக்கு சாப்பிட்றதுக்கு நான் மாசி சம்பளையும் செஞ்சுட்டேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். இதை பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. வணக்கம்.